எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். மாவட்ட வாரியாக அங்கே இருக்கும் பிரதான பிரச்சனைகளை நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது நேற்றுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தோம். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் இங்க இருக்கிற பிரதான பிரச்சனைகள் என்னன்ற பேசுறதுக்கு நம்ம கூட வெங்கட் இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் வெங்கட். வணக்கம் அண்ணா. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் தென் தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சுவலாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்த ஒரு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். அந்த போர்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, பிளஸ் இந்த சோஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்னன்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ தூத்துக்குடியும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த மாவட்டம். ஏன்னா கனிமொழி அம்மையாரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டி போட்டப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் தோக்கடிச்ச மாவட்டம்னாலே எனக்கு பிடித்த மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் விளங்குது. சோ விடுதலைக்கு உணர்வூட்டிய கப்பலோட்டிய தமிழர் பாவு சிதம்பரனார் பிறந்த மண் தூத்துக்குடி. அங்க பாசமே பாத்தீங்கன்னா அடாவடியா தான் காட்டுவாங்க, ஆனா பாசக்கார பயல்கள். ஓகே, தமிழகத்தில் 2வது பெரிய துறைமுகம் இருக்கிற மாவட்டம் தூத்துக்குடி. சோ அதை சார்ந்த தொழில்கள் நிறைய ஏற்றுமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அந்த உப்பெல்லாம் அங்க பெரிய லெவல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அது ஒன் ஆஃப் ஆக்சஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் தட் தூத்துக்குடியோட பொருளாதார வளர்ச்சிக்கு. சோ அணுமின் நிலையங்கள், அதுக்கப்புறம் விவசாயம், மீன் பிடித்தல், நம்ம பேசின மாதிரி உப்பு உற்பத்தி ஆகியவை மாவட்டத்துக்குள் பெரும்பாலான தொழில்களாக விளங்குகின்றன. மக்களின் வாழ்வாதாரமே இந்த தொழிலை நம்பிதான் அங்க இருக்குது. பேரலா பாத்தீங்கன்னா தீப்பெட்டியும் அங்க மேனுஃபேக்சர் பண்றது, அந்த தீப்பெட்டி தொழில் செய்யறவங்க அங்கங்க பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸும் வச்சிருக்காங்க. சிவகாசியோட இம்பாக்ட் கொஞ்சம் தூத்துக்குடியில அங்கங்க பார்க்கலாம். தீப்பெட்டி ஆபீஸ், அந்த கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கங்க இருக்கும். உலக அளவுலேயே கடலை மிட்டாய், தீப்பெட்டி உற்பத்தி, கடலை மிட்டாய் உற்பத்தி இங்க பிரதானமா இருக்கின்றன. உலக அளவுலேயே இங்க இருந்து தான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் நடக்குது. அதுக்கப்புறம் நவ திருப்பதி, நவ கையாளம் உட்பட சிறப்பு மிக்க ஆன்மீக தலங்கள் அங்க இருக்கின்றன. அதுவும் கன்னியாகுமரி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அங்க இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர் கோவில், தமிழ்நாட்டுல கோயிலேயே அதிகம் பக்தர்கள் வசிக்கும் கோயில். ஆமா, திருச்செந்தூர் கோயில் சிறப்பு மிக்க ஆன்மீக தலங்கள்லாம் அங்கதான் இருக்கின்றன. அதனாலே அதுவும் ஒன் ஆஃப் த டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எக்கனாமிக்கல் growth. ஸோ அங்க இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம். இது ரொம்பவே இன்னும் ஒரு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ரொம்பவே போலரைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஏன்னா இங்க தூத்துக்குடி வடக்கு பகுதிகளில் அரசியலாரமா இருக்கும், தெற்கு பகுதியில் அரசியலாரமா இருக்கும். இப்ப வடக்குல நாடார் பாப்புலேஷன் கம்மியா தான் இருக்கும். அங்க நாயக்கர், தெலுங்கு தாய்மொழி பேசும் மக்கள் கொஞ்சம் நிறைய. இப்ப இந்த கோவில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற நிறைய. கோவில்பட்டியில எப்பவுமே நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒட்டப்பிடாரம் நம்ம அந்த கொடியன்குளம் ரைட்ஸ் நடந்ததால தேவேந்திர குழலார் மக்களுக்கு சென்டிமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு சீட்டு. அவங்களுக்கு சட்டமன்ற சீட்லயே அவங்க ஹோம் சீட்டா அவங்க கன்சிடர் பண்றது இந்த ஒட்டப்பிடாரம் தான். பார்லிமெண்ட் சீட்னா தென்காசி, அப்படிப்பட்ட சீட் ஒட்டப்பிடாரம். அப்புறம் நீங்க திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம்ல பார்த்தா நாடார் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கும். நாடார் கிறிஸ்டியன்ஸும் அங்க நல்லா இருக்கும். தூத்துக்குடி சிட்டி. ஸோ ரொம்பவே ஒரு நிறைய காஸ்ட் போலரைசேஷன் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் இது. ஸோ இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்க சமூகங்கள். ஸோ சமூகம் இங்க பிரதானமா என்னென்ன இருக்குன்னா, நம்ம பேசின மாதிரி நாடார் இருக்கிறாங்க, இந்து நாடாரும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ நாடாரும் தூத்துக்குடியில் அதிக அளவுல இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, முக்குலத்தோர் மரவர்ஸ் அதிக அளவுல இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, நாயக்கர் இருக்கிறாங்க, வெள்ளாளர் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பிரதானமான சமூகங்களா தூத்துக்குடியில விளங்குது. ஸோ இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்னா மக்கள் தேவைகள் என்னென்ன? ஸோ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே விமான நிலையத்தை விரிவுபடுத்தணும். ரீசெண்டா அது நடந்திருக்குல்ல, நில கையகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த 751 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதோட பணிகள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. அது ரொம்ப நாளா கிடப்பிலே இருக்குது. அதையும் அந்த ஈக்குவல் சென்னைக்கு ஏத்த மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல கொண்டு வரணும். ஏன்னா நம்ம முந்தின கன்னியாகுமரியில பேசின மாதிரி தூத்துக்குடி ஒண்ணுதான் அந்த டீப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கிற ஒரே ஏர்போர்ட். அது எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா இல்ல. சோ அத வளர்ச்சி
அடைய வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை அந்த மக்கள் மத்தியில் பிரதானமா இருக்குது. அதனாலேயே அங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பெரிய லெவல்ல வந்து தமிழ்நாடு அரசு கூட ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப் நம்ம ஹார்பர்லயும் அங்க டெவலப் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், விமான நிலையமும் அங்க பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய லெவல்ல அந்த மாவட்டத்துக்கு வருவாய் ரீதியாக பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வந்து ஜிஎஸ்டினால பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்மளே இந்த காலத்துல பார்த்துட்டு வரோம். என்னன்னா தீப்பெட்டி தொழிலும் அந்த கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் அதோட ரெவென்யூ அந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ இயர் பை இயர் கம்மியாயிட்டே வருது. இதுல ஜிஎஸ்டியும் போட்டதுனால அவங்க வந்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா வருஷம் முழுக்க அந்த ஒரு நாளை நம்பிதான் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு இவங்க ஜிஎஸ்டியும் அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் போட்டு சார்ஜ் பண்றதுனால அவங்களுக்கு போதிய அளவுல வருமானமும் கிடைக்கிறது இல்லை. அதனால அங்க அவங்க அந்த முதலாளிங்க கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு சம்பளமும் உரிய அளவுல கொடுக்க முடியறது இல்லை. அதுக்கப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கோவில்பட்டியில நின்று போகணும்னு ரொம்ப நாளா கோரிக்கை இருந்துச்சு. அது இப்ப ரீசெண்டா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தொழில் நகரமாக தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் இடையே ஒரு பிரதான ரயில் பாதை நேரடியாக இயக்கப்பட வேண்டும். மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் பாதை வந்து ரொம்ப நாள் பிளான்ல இருக்கு. பட் அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்குது. இப்போதைக்கு பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் ஒண்ணு அங்க இருக்குது. அதை தவிர்த்தும் இன்னும் பல ரயில் தடங்கள் போட்டு புது எக்ஸ்பிரஸஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அங்க டிரான்ஸ்போர்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நல்லா எஃபெக்டிவா நடக்கும். அது சுத்தி இருக்கிற தொழில்களும் பெருகும். அது சார்ந்து இருக்கிற தொழிலாளிகளும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடைவாங்க. அதுக்கப்புறம் இங்க கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு நீண்ட நாளமாக கோரிக்கை இருக்குது. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் வந்து ஒன்றிய அரசிலிருந்து என்ஓசி வாங்கி உடனடியா ஆரம்பிக்கணும். இங்க ஹார்பரும் இருக்கிறதுனால அது பெரிய லெவல்ல பொருளாதார ரீதியா மாவட்டத்தை வளர்க்கறதுக்கு உதவி பெறும். தூத்துக்குடி ராமேஸ்வரம் நடுவில் 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ரொம்ப நாளா கரெக்ட். ஸோ அது பிரதான கோரிக்கையா இருக்குது. இங்க வந்து சொல்லப்போனா இங்க தொழிற்சாலைகளை மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இஎஸ்ஐ அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அங்க ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமை இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மூலியமா ஒரு ஸ்கீம் போட்டு அவங்களோட ஹெல்த் அப்டேட் ஹெல்த் செக்அப் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் வேணும் அப்படின்ட்டு அங்க இருக்க தொழிலாளர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல அட்லீஸ்ட் 100 பெட்டாச்சு இருக்கணும். இப்போதைக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெட்ஸ் இல்ல அப்படின்ற டிராபேக்கும் அங்க இருக்குது. அங்க வந்து ஹாக்கி விளையாட்டுக்கு சிறப்பு பெற்ற கோயில்பட்டியில் அதுக்கேத்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த மைதானம் அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை ஹாக்கிக்கு கோயில்பட்டியில ஒரு ஹாக்கி ஸ்டேடியம் இருக்க மாதிரி பிரைவேட் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் ரீதியா உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி ஸ்டேடியம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் பாலம் மேம்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும். அங்க டிராபிக் ஜாம் ரொம்ப அதிகமாகுது. அதுவும் ஒரு தொழில் நகரமா கன்சிடர் பண்ணலாம். சென்னை கோயம்புத்தூருக்கு அப்புறம் தூத்துக்குடியும், ஏன்னா அங்க இந்த எக்ஸ்போர்ட் ஹார்பர்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வழிவகை பண்ணி தரணும். கடலுக்குள் விபத்துக்குள்ளாகும் மீனவர்களை நவீன வசதிகளுடன் மீட்க வேண்டும். கன்னியாகுமரியில பார்த்தா அதே இஷ்யூ தான் இங்கேயும் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் அண்ட் அது ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் உப்பு, பனை தொழில், தீப்பெட்டி தொழில் முன்னேற்றத்திற்கு எம்ப்ளாயிஸ்க்காக அந்த ஹாஸ்பிட்டல் ஷிப்மெண்ட், புவிசார் குறியீடு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இங்க வந்து ஆன்மீக சரித்திரம் புகழ்பெற்ற இடங்கள் சுற்றுலா மையங்களாக உருவாக்கப்பட்டு இருக்குது. அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அதை அப்லிஃப்ட்மெண்ட் பண்றது வந்து இன்னும் அங்க இல்லை. அதனாலதான் அது இருந்தா கூட அந்த மூலியமா வர எக்கனாமிக்கல் குரோத் மூலியமா மாவட்டமும் வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் விளாத்திக்குளம் தொகுதியில வந்து மிளகாய் விளைச்சல், மல்லி சாகுபடி அதிகம் நடைபெற்றிருக்கின்றன. அதனால மானாவாரி விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். அதோடு வத்தல், மல்லி சேமிப்பு கிடங்குகளை வந்து பெரிய லெவல்ல உருவாக்கணும் அப்படின்ட்டு விவசாயிகள் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு வராங்க. கொள்முதல் நிலையமும் அமைக்க வேண்டும்.
கிடங்குகளும் உருவாக்கணும், கொள்முதல் நிலையங்களும் அமைக்க வேணும். அப்படின்னா தான் அந்த பிசினஸ் விரிவடையும் அப்படின்ட்டு அங்க இது சார்ந்த வேலை பார்க்குற விவசாயிகள் வந்து கோரிக்கை நிறைய நாளா வச்சுக்கிட்டு வராங்க. விளாத்திக்குளத்துல அரசு மருத்துவமனையில அவசர கால சிகிச்சை வந்து இன்னும் இங்க இருக்கிற மாதிரி சென்னையில இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்க இல்ல. அங்க இருக்கிற சென்னையில இருக்கிறவங்களுக்கு அங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகளும் ரொம்ப நாளா வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் தீப்பெட்டி உற்பத்திக்கான மூளை பொருட்களை விலை ஆண்டுக்கு 4 முதல் 5 வரை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை வேண்டும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஜிஎஸ்டியும் போடுறாங்க, தீப்பெட்டிக்கு அதுக்கான ரா மெட்டீரியல்ஸோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆறாங்கன்றப்ப அங்க ப்ராஃபிட் மார்ஜின்றது கம்மியாகுது. அதனால எம்ப்ளாயீஸோட அந்த வேஜஸும் கம்மியாகுது. அவங்களே பெரிய லெவல்ல எக்கனாமிக்கல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிட்கோ மூலமும் அந்த மூலப்பொருட்கள் வழங்க வேண்டும். இது வந்து தனியார் மூலமாவே டிபெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. சிட்கோ மூலமா அதை கவர் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா அங்க இருக்கிற மக்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. தீப்பெட்டி தொழிலை மீண்டும் சிறு தொழில் பட்டியலில் சேர்க்க வேண்டும், அந்த MSMEல சேர்க்க வேண்டும். இது வந்து இப்ப அது இங்க இல்ல. புதிய புத்தூர் ரெடிமேட் ஆடை தொழிற்சாலையை நம்பி மட்டும் அங்க கிட்டத்தட்ட 10,000 ஒர்க்கர்ஸ் நேரடியாகவும் 50,000 ஒர்க்கர்ஸ் மறைமுகமாகவும் அந்த தொழிற்சாலையை நம்பி மட்டும் இருக்கிறாங்க. சோ ரெடிமேட் ஜவுளி பூங்கா ஒண்ணு அங்க அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் பிரதானமா பல நாட்களாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் வாழைத்தார் சாகுபடி அதிகம் அங்க இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணி தந்தாங்கன்னா அந்த பிசினஸ் எக்ஸ்பேண்டும் பண்ணுவாங்க, எக்கனாமிக்கலாவும் மாவட்டம் growth அடையும். அது பதப்படுத்தும் நிலையமும் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் உடன்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனை தொழில் அங்க ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுல இருந்து வர வருமானம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதை நவீனப்படுத்த வேண்டும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாம் ட்ரீஸ் வந்து கட் டவுன் பண்ணாங்கன்னா சட்டம் இருக்குது, அது கட் டவுன் பண்ணா அதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் அந்த இது ஃபேஸ் பண்ணோம். ஆனா இன்னும் அங்க பாத்தீங்கன்னா அந்த பனை மரம் வெட்டும் பழக்கம் அங்க இன்னும் நடைமுறையில் தான் இருக்கிறது. சோ அதற்கு அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த பனை மரத்தை வெட்டினா எந்த லெவல்ல கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்போமோ அதை இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும். தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா பிரதானமா மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைகள் பெரிய லெவல்ல நடக்குது. சோ அதனால அந்த ஆத்து தண்ணீர் தூத்துக்குடி சுற்று வட்டாரத்துல இருக்கிற நிலத்தடி நீர் வந்து மிகவும் கம்மியா போகுது. சோ மணல் கொள்ளையை தடுத்தாதான் நிலத்தடி நீர் ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சுக்க முடியும். அது இல்லாதனால இப்ப அங்க இருக்கிற பேசிக் நீட்ஸ்க்கு அங்க தண்ணீர் இல்லாம மக்கள் வந்து ஒரு சில இடத்துல கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து நெரிசலை தடுக்க தூத்துக்குடியில் சுரங்கப்பாதை, மேம்பாலம், இந்த விவிடி சிக்னல் அங்க ஒண்ணு இருக்குது. அங்க வந்து பெரிய லெவல்ல போக்குவரத்து நெரிசல் ஆகுது. அங்க வந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும்ட்டு மக்கள் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பனை வாழை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும். அங்க வந்து பெரிய லெவல்ல சாகுபடி ஆகுறதுனால அதோட ஆராய்ச்சி மையம் அமைச்சா அதை சுத்தி இருக்கிற நிறுவனங்களும் தொழில்களும் பெருகும் அப்படின்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால அவங்க ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்க வேண்டும் சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. கீழஈரல், வெம்பூர், மடத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் மேம்பாலம் அமைக்க வேண்டும். ஏன்னா அங்க பெரிய லெவல்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமா, சின்ன கன்ஜெஷன் அதிகமா இருக்கு, ஃபாஸ்ட் growth இருந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. சோ சர்வதேச பர்னிச்சர் பூங்கா அங்க அமைக்க வேண்டும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வேலை வாய்ப்புகளும் பெருகும், பொருளாதார ரீதியாகவும் பெருகும் அப்படின்ட்டு அந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அங்க சொல்லப்போனா அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது மந்த கதியில நடந்துட்டு இருக்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டு. மீளவிட்டான் பகுதியில் மினி டைடல் பார்க் அமைக்க வேண்டும். எல்லா ஐடி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இப்ப பிரிடாமினண்டா சென்னையில தான் இருக்குது. இதையும் தாண்டி இந்த மாதிரி பகுதிகள் மதுரை, தூத்துக்குடி, டீப் சவுத்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்பதான் அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் அங்க எழுந்திருக்குது. இதெல்லாம் விரைவாக செயல்படுத்த வேண்டும். நல்லூர்ல பாத்தீங்கன்னா தொழில் பொருள் கல அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் இங்க வந்து கண்டெய்னர் ஏற்றுமதி இறக்குமதிக்கான முனையம் அமைக்க வேண்டும்.
ஸோ இதெல்லாம் தான் தூத்துக்குடியில இருக்க பிரதான பிரச்சனைகள். மக்கள் வந்து அவங்கவுங்க கான்ஸ்டிடுவன்சில நிக்கிற வேட்பாளர்கள் கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டளிக்குமாறு நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு தூரம் நினைச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பத்தி தெளிவா லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க. வேற ஒரு மாவட்டத்தை பத்தி மீண்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இணைஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.